உமர் ரலியல்லாஹுக்காகவே 2 மாதங்கள் தயாரிக்கப்பட்ட ஒரு ஆயுதம். ஒரு காஃபிரால் 2 பக்கமும் கூர்மையான ஒரு வாள். அதை 2 பகுதியில் இருந்தும் குத்த வேண்டும். குத்துப்பட்டு ஒருவேளை அவர் தப்பித்து கொண்டால் ஒரு அட்டம்ப்ட் மர்டர் தான். ஒரு தடவை அவரை முடிச்சாலும் அதோடு முடிச்சிடணும். இனி ஒரு தடவை அவர் என்ன செஞ்சிடக்கூடாது. ரொம்ப திட்டமிட்டு 2 மாசம் விஷத்துல அந்த வாளை ஊற வச்சு, ஒருவேளை கத்தியினுடைய கூர்மையிலிருந்து வாளினுடைய கூர்மையிலிருந்து அவர் தப்பித்தாலும் விஷத்திலிருந்து அவர் தப்பக்கூடாதுங்கிறதுல ரொம்ப முடிவா இருந்தாங்க. ஒரு நாள் ஃபஜ்ர் தொழுகை, உமர் ரலியல்லாஹு அந்த இருட்டிலே அஸ்ஸலா அஸ்ஸலா என்று சொல்லிக்கொண்டு ஃபஜ்ர் தொழுகைக்கு வந்து தக்பீர் கட்டுகிறார்கள். பின் வரிசையில் நின்று கொண்டிருந்த அபூ லுஅ்லு மஜூசி உமர் ரலியல்லாஹு ஓத ஆரம்பிக்கிறார்கள். அநேகமாக என் நினைவு சரியாக இருந்தால் அது சூரத்துன் நஹ்லாக இருக்கலாம். உமர் ரலியல்லாஹு பெரும்பாலும் ஃபஜ்ரிலே ஓதுற சூரா 2 சூரா என்று எழுதுகிறார்கள். சூரத்துன் நஹல், சூரா யூசுப் ஓதிக்கொண்டிருக்கிற ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு. இன்னொரு ரிவாயத்தில் உமர் ரலியல்லாஹு சூரத்துல் அஹ்ஸாபை ஓதுகிறார்கள் என்ற ஒரு ரிவாயத்தும் வருகிறது. ஓதிக்கொண்டிருக்கிற பொழுது வகான அம்ருல்லாஹி கதரம் மக்தூரா அப்படிங்கிற அந்த வசனத்தை முடிக்கிற பொழுது உமர் ரலியல்லாஹுவினுடைய விலாவிலே குத்தப்படுகிறது, நெஞ்சிலே குத்தப்படுகிறது, தொப்புளுக்கு கீழே குத்தப்படுகிறது. 3 இடத்தில், விலாவில், நெஞ்சுக்கு கீழே, தொப்புளுக்கு கீழே 3 இடத்தில் குத்தப்பட்டு உமர் ரலியல்லாஹு அப்படியே இரத்த வெள்ளத்தில் சரிகிறார்கள். பின்னால் நின்று கொண்டிருந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹுவை ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு இஷாரா செய்ய அவர்கள் வரார்கள். முன்னா வந்தாங்க, மயக்கமாயிட்டாங்க உமர் ரலியல்லாஹு. தொழுகை முடிகிறது. மயக்கம் தெளிந்தவுடன் உமர் ரலியல்லாஹு கேட்ட வார்த்தை என்ன கேட்டிருக்க வேண்டும்? மன் கதலனின் கேட்கணும், என்னை யார் கொன்றா என்று கேட்கணும். உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, அசல்லன்னாஸ் அசல்லன்னாஸ், மக்களுக்கு இமாமாக நான் நின்றேனே, மக்கள் தொழுதுட்டாங்களான்னு கேட்டாங்க. மயக்கம் தெளிந்தவுடன் நான் இமாமாக அல்லவா நின்றேன், மக்கள் தொழுதுட்டாங்களா? என்னால ஒரு தொழுகை இந்த உம்மத்திற்கு போகிறதுக்கு நான் காரணமாக கூடாது. உமர் ரலியல்லாஹு ஒருவருக்கு ஆட்சியை கொடுப்பதாக இருந்தால், பொறுப்பை கொடுப்பதாக இருந்தால் 2 தகுதி மட்டும்தான். தொழுகையாளியாக இருக்கணும், குர்ஆனில் ஆளுமை பெற்றிருக்க வேண்டும். இந்த 2 தகுதியை வச்சு தான் உமர் ரலியல்லாஹு ஆட்சியே கொடுப்பாங்க. ஹஜ்ரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு உடம்பெல்லாம் குத்தப்பட்டு கிழிக்கப்பட்டு இரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. எழுந்திருச்ச உமர் ரலியல்லாஹு மயக்கம் தெளிஞ்சவுடன் அசல்லன்னாஸ், மக்கள் தொழுதுட்டாங்களா? தொழுதுட்டாங்க அமீருல் முஃமினீன் அவர்களே. இப்ப நான் தொழுகணும் என்று சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கூப்பிட்டு எனக்கு தொழுகிறதுக்கான ஏற்பாடு செய்யுங்கன்னு அப்படியே படுத்துட்டு சாய்ந்தவர்களாக தொழுது முடிச்சவுடன் சலாம் வாங்கிய பிறகு கேட்டாங்க, மன் கதலனி, என்னை யார் குத்துனான்னு கேட்டாங்க. உங்களை மட்டுமல்ல, உங்களை குத்திய பொழுது அவர்களை பிடிப்பதற்காக சஹாபாக்கள் ரவுண்ட் அப் பண்ணப்போ 13 பேர் அவன் குத்திட்டான்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 13 சஹாபாக்கள் உமர் ரலியல்லாஹுவோடு அந்த இடத்திலே சரிகிறார்கள். மன் கதலனி, அபூ லுஅ்லு என்ற ஒரு மஜூசி காஃபிர் என்று சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். உமர் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை என்ன? அந்த கஷ்டத்திலேயும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றாங்க. அப்ப எத்தனை காலங்கள் துஆ கேட்டு இருக்க வேண்டும். மனசுல அவ்வளவு ஆசையை தேக்கி வச்சிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். வாழ்நாளில் ஒரு தடவை கூட தன் நெற்றியை பூமியில் சுஜூதிற்காக வைக்காத ஒரு காஃபிரால் அல்லாஹ் எனக்கு மரணத்தை தந்தானே, அல்ஹம்துலில்லாஹ். மெம்பர்ல ஜும்மால குத்பா ஓதி கொண்டிருக்கிற உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு ஒரு ஹதீஸை சொன்னார்கள். இன்ன ஃபில் ஜன்னதி குரஃபா யுரா லாஹிருஹா மின் பாத்தினிஹா வ யுரா பாத்தினுஹா மின் லாஹிரிஹா. சொர்க்கத்தில் ஒரு மாளிகை உண்டு, ஒரு மாளிகை உண்டு. அந்த மாளிகை அது கண்ணாடி பளிங்கு மாளிகை. உள்ளிருந்தால் வெளியுள்ள காட்சிகள், வெளியே இருந்தால் உள்ளுள்ள காட்சிகள். அற்புதமான மாளிகை. அந்த மாளிகை யாருக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தம்? நாங்கள் கேட்டோம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடம். சொன்னார்கள் அது நபிமார்களுக்கு சொந்தம் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கபரை பார்த்து திரும்பினாங்க.
யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நீங்கள் மர்ஹபன் பிக்க யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு அந்த மாளிகை கிடைத்து விட்டது நாயகமே என்று சொன்னார்கள். அடுத்து அந்த மாளிகைக்கு சொந்தம் கொண்டாடுபவர் சித்திகீன்களாக இருக்க வேண்டும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய கபரை திரும்பினாங்க. யா அபூபக்கர் மர்ஹபன் பிக்க யா அபூபக்கர், உங்களுக்கும் அந்த மாளிகை கிடைத்து விட்டது. மூன்றாவதாக அந்த மாளிகை பெற வேண்டுமானால் அவர் ஷஹீதாக இருக்க வேண்டும். உமரே, உமரே, நீ ஷஹீதாகணும் என்று சொன்னார்கள். நீ ஷஹீதாகணும், நீ ஷஹீதாகி அந்த மாளிகையை பெறணும். உடனே அந்த இடத்துல வச்சுதான் துவா செஞ்சாங்க. யா அல்லாஹ், எனக்கு ஷஹாதத்தை தரணும் ஃபீ பலதி ரசூலிக்க, ஆனாலும் உன் ரசூலுனுடைய பூமியை விட்டு நான் வெளியே வர மாட்டேன். ஷஹாதத்தை எனக்கு இங்க தேடி கொண்டு வான்னு கேட்டாங்க. எந்த மெம்பர்ல மெஹராப்ல நின்னு கேட்டார்களோ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த மெஹராபையும் மெம்பரையும் ஷஹாதத்து தேடி வந்தது. சரிந்த பொழுது எழுந்திருச்சு உட்கார்ந்த உடனே உமர் ரலியல்லாஹு மகன் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர் வந்து படியில வாப்பாவை படுக்க வைக்கிறாங்க. தரையில போடு என் தலையன்னு சொன்னாங்க. என்ன தரையில போடு. சாப்பாடு கொடுக்கிறோம், உணவு கொடுக்கிறோம், கிழிக்கப்பட்ட வயிறு வழியாக வெளியே வருகிறது. அந்த நிலையிலையும் கூட என்ன தரையில போடுங்கன்னாங்க. அல்லாஹ் அப்பொழுதாவது இந்த உமர் மீது ரஹ்மத் செய்யட்டும். அல்லாஹ் அப்பொழுதாவது இந்த உமரை பார்த்து இரக்கம் காட்டட்டும். என்ன செய்து விட்டார்கள் இந்த உம்மத்திற்கு? பாவமா? இந்த உம்மத்தினுடைய பெரிய ரோஷக்காரர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, இந்த தீன்ல ரொம்ப ரோஷம் உள்ளவங்க உமர் ரலியல்லாஹு. இந்த தீனுக்கு ஒண்ணுன்னா உமர் ரலியல்லாஹு தாங்கவே முடியாது. ஹுதைபியால தடுத்து நிறுத்தினப்ப போய் கேட்டாங்க, நம்ம சத்திய மார்க்கத்துல தானே இருக்கோம் யா ரசூலல்லாஹ், நாங்க சத்திய மார்க்கத்துல தானே இருக்கிறோம். வாழ்நாள் முழுக்க அந்த வார்த்தைக்காக நான் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருந்தேன். உமர் ரலியல்லாஹு ரோஷம் அவ்வளவு அதிகம். சரிந்த பொழுது கீழே படுத்திருந்த உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அந்த நேரத்திலையும் பாருங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்களாம், நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீங்க, ஹிஜ்ரத் செஞ்சீங்க, சுஹபத்தை வாங்கினீங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட ஆட்சி பொறுப்புக்கு வந்தீங்க, அதாலத்தா இருந்தீங்க, உங்கள்கிட்ட என்ன குறை? உலகத்தில் ஒன்னு ஞாபகம் வச்சு